கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர். சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முக்கியமா மும்முரமாக எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும், அத்தனை தொகுதி வேணும், அத்தனை தொகுதி எங்கள் கட்சி வலிமையாக இருக்கணும், பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தாலும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூடுதல் இடங்களை கேட்போம், அதே நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம், தளபதி அவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய கருத்து தற்போது மிகப்பெரிய பேசுபொருள் ஏற்பட்டிருக்கிறது. பாமக பிளவு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில இந்த 2026 தேர்தல் எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அந்த கூட்டணியில் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து கடந்த 2-3 தேர்தலை சந்தித்து வருகிறது. வெற்றி கூட்டணியாகவும் தமிழ்நாட்டில் அது நீடித்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்று. இது தேர்தல் வெப்பம் அதிகமாக சூழ்ந்திருக்கக்கூடிய நேரம் என்பதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தமக்கான பங்கீடு என்ன என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருப்பதனால் இந்த பரபரப்பு தற்போது தமிழக அரசியலில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது ஊடகவியலாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்போதெல்லாம் என்ன விடையளிக்கிறார் என்றால், அது எங்கள் கூட்டணியின் தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்படும், அந்த குழு விடுதலை சிறுத்தைகளின் கட்சியை சார்ந்த குழுவினரை கண்டிப்பாக அழைப்பார்கள், அப்போது நாங்கள் பேசி எத்தனை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் என்பதை முடிவெடுப்போம் என்பதை பேசி வருகின்றார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதியை பெற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை கட்சி தலைவரிடம் சொல்லி வருகிறார்கள். அதற்கு காரணம், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்டமைப்பு ரீதியாக இன்றைக்கு வளர்ச்சி பெற்று இருக்கின்றோம். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியே மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்து ஒரு கட்டமைப்பு, அதாவது தேர்தல் அரசியலில் வாக்கு மக்களிடம் பெறக்கூடிய அந்த வேளையில் ஒரு கட்டமைப்பு ரீதியாக தற்போது வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரணம். அதுபோக விடுதலை சிறுத்தைகள் சொந்த சின்னத்தையும் பெற்றிருக்கின்றோம். இவ்வளவு காலம் சொந்த சின்னம் கிடையாது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிட்டு 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றதனால் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னம் இருக்கிறது, பானை சின்னம். எனவே இந்த சூழலில் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கட்சியின் தலைவரிடம் இத்தகைய வேண்டுகோளை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இடத்தை பெற வேண்டும். இல்ல அதுக்கு தயாரா இருக்காங்க அதிமுக. அதற்கான சூழல் கனிந்து வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை கண்டிப்பாக பரிசீலனை செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. இல்ல இப்ப இரட்டை இலக்கம் சொல்றீங்க, எத்தனை இலக்க தொகுதின்னு நீங்க சொல்ல இது வரைக்கும் எங்களுக்கு 20 சீட்டு 30 சீட்டு வேணும். பல்வேறு கட்சிகள் அதை அறிவிப்பாவே சொல்றாங்க, எங்களுக்கு 20 வேணும் 30 வேணும்னு. ஆனா விசிக்கு அது வரை அந்த மாதிரியான எந்த ஒரு அது நாங்கள் எங்களுடைய குழுவினரோடு, அதாவது எத்தனை தொகுதிகள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் குழுவினரோடு பேசக்கூடிய எங்கள் கட்சியின் உயர்மட்ட குழுவிலே நியமனம் செய்யக்கூடிய, பேச்சுவார்த்தைக்கென்று நியமனம் செய்யக்கூடிய எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்கள் அதை உறுதிப்படுத்துவார்கள். இப்போது இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாநில நிர்வாகிகள், உயர்மட்ட குழுவிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இரட்டை இலக்கம் உள்ள தொகுதியை பெறுவதற்கான இந்த முயற்சிகளை, அதற்கான தேவையும் நம்முடைய கட்சிக்கு இருக்கிறது. நம்முடைய கட்சியும் இன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு நிர்வாக வலிமை உள்ள கட்சியாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரிடம் இந்த வேண்டுகோளை விடுப்போம் என்று சொல்கிறார்கள். கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த வேண்டுகோளை அல்லது இந்த கோரிக்கையை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பரிசீலனை செய்வார் என்கின்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் முக்கியமாக பார்த்தோம்னா பாமக திமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு அவர்கள் வர மாதிரி ஒரு கருத்து வருது.
ஏற்கனவே வந்து விசிகா சொல்லியிருந்தாங்க பாமக பாஜக இருக்க கூட்டணியில் வந்து இடம்பெறாதுன்னு. இதெல்லாம் எப்படி விசிகா அவங்களுடைய தேர்தல் இருக்க போகுது? விடுதலை சிறுத்தைகள் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த ஒரு கொள்கை முடிவு. அவர்கள் சோசியல் என்ஜினியரிங் என்கின்ற பெயரில் எப்படி பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை இந்த மண்ணில் தக்குவதற்கு எப்படி சோசியல் இன்ஜினியரிங் என்கின்ற முறையை கையாளுகிறார்களோ, அவர்களின் செயல் திட்டத்தை அவர்களின் வழிகாட்டுதலோடு அவர்களின் ஆலோசனையை பெற்று கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னால் தருமபுரியில சோசியல் இன்ஜினியரிங் என்கின்ற பெயரில் 3 சேரிகளை அடித்து துவம்சம் செய்தார்கள். மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தினார்கள். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மீதே நேரடியாக பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்பினார்கள். நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தை நடத்துவதற்கான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கினார்கள். அதுபோக தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு இயக்கத்தை தமிழக மண்ணில் கட்டினார்கள். இதுவெல்லாம் வெளிப்படையாக பலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இது பாமகவிற்கும் விசிகாவிற்கும் இருக்கக்கூடிய மோதல் என்று நினைக்கிறார்கள். இது பாமகவிற்கும் விசிகாவிற்கும் இருக்கக்கூடிய மோதல் அல்ல. இது இந்த மண்ணில் நிலை பெற்று இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலுக்கும் சமத்துவ அரசியலுக்கும் சகோதரத்துவ அரசியலுக்கும் எதிரான நிலைப்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்தது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இது வெறும் தேர்தலுக்காக அவர்களிடம் நாம் முரண்பட வேண்டும் என்பதல்ல. அந்த சமூகத்தில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மக்களை நம்பி இருக்கிறதோ அந்த வன்னியர் சமூகம் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை நேசிக்கிறது. வன்னியர் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் நிலைப்பாட்டை கவனித்துக் கொண்டு எம்மை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வன்னியர்களை எதிர்க்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த சமூக நீதிக்கு எதிரான, சமத்துவத்திற்கு எதிரான, சகோதரத்துவத்திற்கு எதிரான தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை அவர்கள் இங்கே உருவாக்கினார்கள். இது கடந்த கால வரலாறு. கடந்த காலம் என்றால் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கிடையாது. 10, 12, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் எடுத்த இந்த நிலைப்பாடு இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய கேடு என்பதை உணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்மட்ட குழுவில் இது ஒரு கொள்கை முடிவாகவே நாங்கள் எடுத்திருக்கின்றோம். எப்படி பாஜக மதவாதத்தை முதன்மைப்படுத்துகிறதோ அதுபோல் பாமக சாதியவாதத்தை முதன்மைப்படுத்துகிறது. இந்த மண்ணில் பாஜகவை மதவாத கட்சி என்று சொல்வதற்கு ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் பாமகவை சாதியவாத சக்திகள் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் பலரும் இதை என்ன நினைக்கிறார்கள் என்றால் பாமக விசிக மோதல் என்று நினைக்கிறார்கள். இது பாமக விசிக மோதல் அல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் எடுக்கக்கூடிய அரும்பெரும் முயற்சி. இந்த முயற்சிக்கு இன்றைக்கு வன்னியர் சமூகத்து மக்களே பேர் ஆதரவை வழங்கி வருகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கடந்த கால தேர்தல் நிலைப்பாடுகளும் அதை சொல்லியிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜகவை நம்பி அவர்களின் செயல் திட்டத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நிலை இதுதான். இன்றைக்கு பாமக 2ஆக உடைந்து விட்டது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அணியாகவும் மருத்துவர் அன்புமணி ஒரு அணியாகவும் இன்றைக்கு 2 அணியாக அந்த கட்சி பிரிந்ததற்கான காரணம் பாஜக சொன்ன சோசியல் என்ஜினியரிங் என்கின்ற நடைமுறையை அவர்கள் இங்கே விதைக்க வேண்டும் என்று நினைத்ததுதான். ஒரு காலத்தில் பாமக எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணிதான் வெற்றி கூட்டணி என்கின்ற நிலையில் இருந்த நிலை மாறி இன்றைக்கு அந்த கட்சியை ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஒரு அணியாகவும் அன்புமணி அவர்களின் தலைமையில் ஒரு அணியாகவும் பிரிந்து இருப்பதற்கான காரணம் பாஜகவை நம்பி சென்றது. பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு காட்டியது. அதனால்தான் அதிமுகவையும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அவ்வப்போது ஒரு ஆலோசனை என்கின்ற பெயரில் எச்சரிக்கை விடுக்கின்றார். வட மாநிலங்களில் யாரெல்லாம் பாஜகவை நம்பி சென்றார்களோ அந்த கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவ்வப்போது அதிமுகவிற்கு வேண்டுகோள் விடுத்து வருகின்றார். ஆனால் அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன நெருக்கடி என்று பலருக்கும் தெரியும். அவர்கள் பாஜகவை தன்னுடைய தோளில் தூக்கி சுமக்கின்றார்கள். அதனால் அவர்களால் துணிச்சலாக அதிமுக கூட்டணி என்று சொல்ல முடியவில்லை. பாஜகவினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து பொதுக்கூட்டங்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என்றுதான் சொல்கிறார்களே ஒழிய அதிமுக கூட்டணி ஆட்சி மலரும் என்று சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எனவே பாஜகவை நம்பி யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களுடைய நிலை இன்றைக்கு பாமகவிற்கு என்ன நிலையோ அதுதான். இந்த இடத்திலும் மிக தெளிவாக என்னுடைய தலைவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான நெருக்கடியும் நாங்கள் தரமாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம்
அவர்கள் விருப்பப்படி ஒரு கூட்டணியை அமைக்கட்டும், அதிலே நாங்கள் அவர்களை சேர்க்க வேண்டாம், இவர்களை சேர்க்க வேண்டாம் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு எப்படி கூட்டணியை அமைப்பதற்கான முழு சுதந்திரம் திமுகவிற்கு இருக்கிறதோ அதே சுதந்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கிறது. அதனால் நாங்கள் எடுத்த முடிவு பாமக இருக்கக்கூடிய அணியிலும் பாஜக இருக்கக்கூடிய அணியிலும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் உறவு வைத்துக் கொள்ளாது என்பது எங்களுடைய கொள்கை முடிவாகவே எம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். பாமகவுடைய எம்எல்ஏ அருள் என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்கள் பிற்கால மூத்த பிள்ளை தான் திரும்பவும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஒரு திரும்பி வந்து உங்களோட இணக்கமா வரும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் சமூக நல்லிணக்கம் மலர வேண்டும் என்பதற்காக ஏராளமான காயங்களோடு 1988 அவர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது வட மாவட்டங்களிலே நிகழ்ந்த வன்முறை வெறியாட்டங்களை எல்லாம் மறந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலே நடத்திய போது ராமதாஸ் அந்த அமைப்பிற்கு வர வேண்டும் என்று தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பல தலைவர்கள் இலக்கியவாதிகள் சொன்னதின் அடிப்படையில் ஏராளமான காயங்களோடு அவரோடு நம்முடைய தலைவர் கைகோர்த்தார். ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையிலே அறிவிப்பு செய்தார், இன்றைக்கு இணைந்த கைகள் இனிமேல் எப்போதும் பிரியாது என்று அறிவிப்பு செய்தார். ஆனால் தருமபுரியிலே அதன் பிறகு அவர்கள் நடத்திய அந்த வன்முறை வெறியாட்டம் என்பது நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்கின்ற அவர்கள் விதைத்த அந்த அரசியல் என்பது தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்கின்ற கூட்டமைப்பை தமிழகம் முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எதிராக உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக அவர்கள் தமிழகம் முழுவதும் பயணப்பட்டு அந்த கூட்டமைப்பை அவர்கள் வழிநடத்தியது. இதுவெல்லாம் இது சமூக நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துதான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ராமதாஸ் அவர்களை 1992 வரவழைத்து அவர் எப்போதெல்லாம் இந்த எளிய மக்களின் உரிமைக்காக போராடுகிறாரோ அப்போதெல்லாம் அங்கீகரித்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அப்போதெல்லாம் அங்கீகரித்தோம். தமிழ் குடிதாங்கி என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். குடிதாங்கி என்கின்ற கிராமத்திலே ஒடுக்கப்பட்ட இந்த ஏழை எளிய மக்களின் பிணத்தை பொதுப்பாதைகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்று சாதி வரிகள் தடை விதித்த போது அந்த பிணத்தை தன் தோளில் சுமந்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதற்காகவே தமிழ் குடிதாங்கி என்கின்ற உயரிய பட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மதுரை மண்ணில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கினார். அதன் பிறகு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கின்ற அமைப்பை உருவாக்கி நடத்திய போது விடுதலை சிறுத்தைகளின் உயரிய விருதான அம்பேத்கர் பெயரில் நாங்கள் தரக்கூடிய அம்பேத்கர் சுடர் என்கின்ற விருதை அவருக்கு வழங்கினோம். இப்படியெல்லாம் எதற்கு கொடுத்தோம் வழங்கினோம் என்றால் இந்த மண்ணில் சாதியின் பெயரால் உழைக்கின்ற மக்களிடையே ஒரு பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அவரை பல வேளைகளில் சமூக நல்லிணக்கம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட விருதுகளை கொடுத்து அவரை நாங்கள் அங்கீகரித்தோம். அவர் எப்போதெல்லாம் இந்த களத்தில் நிற்கிறாரோ அப்போதெல்லாம் அங்கீகரித்தோம். ஆனால் இந்த முயற்சி என்பது பாஜகவினுடைய செயல் திட்டம். சோசியல் என்ஜினியரிங் என்பதும் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு என்பதும் நாடக காதல் நசுக்கும் சட்டம் என்பதும் இதுவெல்லாம் பாஜகவினுடைய செயல் திட்டம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் முடிவெடுத்த போது நாம் தீர்க்கமாக ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. இது பாமக விசிகான அரசியல் மோதல் என்பதை தாண்டி இது சமூக நல்லிணக்கத்தை பாழ்படுத்துவதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்ததனால் இந்த முடிவை மிக தீர்க்கமாக மிக உறுதியாக எம்முடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். இந்த துணிச்சல் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல இந்திய அரசியலில் எந்த கட்சியின் தலைவரும் எடுக்க முடியாத துணிச்சல். இதனால் அரசியல் அரங்கில் எத்தகைய பின்னடைவு ஏற்பட்டாலும் அந்த பின்னடைவை நாங்கள் தாங்கிக் கொள்வோமே ஒழிய சாதியவாத சக்திகளாக இருக்கக்கூடியவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் உறவு வைக்காது என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த உங்களது ஊடகங்களின் வாயிலாக எப்படி பாஜகவை பல ஜனநாயக அமைப்புகள் மதவாத சக்தி என்று அவர்களை வைத்திருக்கின்றார்களோ அதே இடத்தில் வைக்க வேண்டிய கட்சி தான் பாமக. ஆனால் பாமகவை அப்படி சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்படி சொல்ல வேண்டும் என்றும் நாம் விரும்பவில்லை. எதிர்கால நாட்களில் எதிர்கால அரசியலில் இந்த நிலைப்பாடை எடுத்ததற்கு அவர் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வருத்தப்படுவார். எப்படி இருந்த ஒரு அமைப்பு இப்படி பாஜகவை நம்பி இப்படி போய்விட்டதே என்கின்ற வருத்தம் அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த வருத்தத்தை நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமே ஒழிய
கூட்டணியில் கண்டிப்பாக நம்மால் இருக்க முடியாது என்பதுதான் இல்ல இதுல விடுதலை வந்து மிக சிறுத்தைகளின் முக்கியமா நிலை. பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? விசிக ஒரு புறம் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி கூட்டணியினுடைய தலைவரா முக்கிய ஒரு ஆளுமையா இருக்காங்க திருமாவளவன் அவர்கள். அப்படி கூடிய சூழல்ல ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அவருடைய நிலைப்பாட்டை நாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கு அந்த கூட்டணி எப்போதும் வெற்றி கூட்டணியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களது நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தடையாக இருக்க மாட்டோம். அதை எம்முடைய தலைவர் மிக உறுதியாக சொல்லியிருக்கின்றார். அவர் இந்த கூட்டணிக்கு எந்த கட்சி வர வேண்டும், எந்த கட்சி வரக்கூடாது, யார் வெளியேற வேண்டும் என்பதையெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை பல வேளைகளில் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவருக்கு எப்படி கூட்டணியை ஒருவரை சேர்ப்பதற்கு ஒருவரை நீக்குவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல் உரிமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இருக்கிறது. யார் இருக்கிறார்களோ யார் இல்லையோ, எந்த கூட்டணியில் நாம் இருக்க வேண்டுமோ, யார் வந்து சேர்ந்தால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டுமோ என்பதில விடுதலை சிறுத்தைகளின் உயர்மட்ட குழுவும் மிக தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். எனவே அதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்போம் என்பதை தலைவர் துணிச்சலாக அறிவிப்பு செய்திருக்கின்றார். அதில் மாற்று கருத்தே கிடையாது என்பதையும் மிக உறுதியாகவும் வெளிச்சமாகவும் சொல்லியிருக்கின்றார். ஓகே சார், நன்றி. நன்றி.